கடந்த 3ஆம் தேதி திமுக சார்பில் காவிரி நீர் உரிமைக்காகவும் விவசாய பிரச்சனைகளுக்காகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதில் திரு உதயநிதி அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றுறார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசின பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி கிட்டத்தட்ட இந்திய மீடியாக்கள் விவாதிக்கிற அளவுக்கு பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. மாறின உடனே தாவேக அரசும் கைது நடவடிக்கைக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. தாவேக அரசா அல்லது ஆதவ அர்ஜுனா அரசா அப்படின்னு தெரியல. கைது நடவடிக்கைக்கு உத்தரவு பிறப்பிச்சு நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு பெரிய இது பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயலலிதா பாணி அரசியலை முழு ஜெயலலிதாவாக மாறி நின்றுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போது நம்ம நிலைப்பாடு திரு உதயநிதி அவர்கள் பேசுனதில் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க தரப்பில் உதயநிதி தரப்பில் இருந்தோம், திமுக தரப்பில் இருந்தோம், அப்படியா அது நாங்கள் பேசலை, அப்படி பொருள் கொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் தராங்க. நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஏற்க தான் செய்யணும். இருந்தாலும் அப்படி சமூக வலைதளங்களில் புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால கூடுதல் பொறுப்போட திரு உதயநிதி அவர்கள் பேசணும். எப்போவுமே கூட்டத்தில் ஸ்டேஜில் பேசும்போது அந்த வைப்பில் பேசிட்டோம் அப்படின்னா அது சில நேரங்களில் தவறாக போகக்கூடியது. நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் எதிர்க்கட்சி தலைவர். ஸோ கூடுதல் பொறுப்போட அவர் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. இதை தாவேக அரசு கிட்டத்தட்ட 9 பிரிவுகளில் வழக்கு தொடுத்து இப்படி கலேபரமாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கி நேற்று முழுமைக்கும் இந்த செய்தியை மட்டுமே விவாதிக்கிற அளவுக்கு இதை தாவேக அரசு கையாண்டிருக்கணுமா அப்படின்னா டோட்டலாக அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத விளையாட்டு பசங்க பண்ணுற வேலையைத்தான் தாவேக அரசும் திரு விஜய் தலைமையிலையா அல்லது ஆதவ அர்ஜுனா தலைமையிலையான்னு தெரியல இந்த அரசு செஞ்சுருக்கு. இது முழுக்க கண்டிக்கத்தக்க விஷயம். தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த பிரச்சனை மிக தீவிரப்படுத்திட்டு இருக்கிற இந்த வேலையில் இப்படியான ஒரு செயல்பாட்டில் இறங்கி தாவேக அரசு கைது நடவடிக்கையை செஞ்சு 2 பேரும் சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கிறது அவசியமா? முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே காவிரி தொடர்பான அத்தனை வரலாறுகளும் அத்தனை கட்சி தலைவர்களும் அவங்கவுங்க கட்சி எடுத்த நிலைப்பாடு என்ன, அதனோட வரலாறு என்ன, வழக்கு என்ன அப்படின்னு சட்டமன்ற உரையிலேயே பதிவு செஞ்சுருக்காங்க. கர்நாடகா இன்னைக்கு காவிரி விவகாரத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே விஜய் வராருன்னு கர்நாடக முதலமைச்சரே அறிவிக்கிறார், திரும்ப விஜய் வரமாட்டாருன்னு கர்நாடக முதலமைச்சரே அறிவிக்கிறார். இப்படியான கேலி கூத்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த குரல் இதுதான் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய நேரத்தில், ஒன்று சேர்ந்து உரிமை குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் தாவேக அரசு இப்படியான மோசமான செயல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது மிக கண்டிக்கத்தக்கது. உதயநிதி அவர்கள் அப்படி பேசினா அது எப்படி கண்டிக்கத்தக்கதோ அதை விட கூடுதலாக இவங்க இந்த மாதிரியான மோசமான அட்மினிஸ்ட்ரேஷனில் ஈடுபடுறது, கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மிக கண்டனத்துக்குரியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் நான் சில தோழர்கள் பெரிய அரசியல் புரிதல் இல்லாத தோழர்கள்கிட்ட பேசும்போது கூட நீங்கள்லாம் நீட் தேர்வு பிரச்சனை, ஓஜி தமிழா இளைஞர் மாணவர் அமைப்பு போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கோயம்பேடு திருவள்ளூர் வெள்ளத்தில் உண்ணாநிலை போராட்டம்லாம் சொல்கிறீங்க, இது குறித்தெல்லாம் பேசாமல் ஏன் இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை யாருமே போய் பேச மாட்டுறாங்க, பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இருக்கிற பெரிய அரசியல் புரிதல் இல்லாத தோழர்கள்லாம் நம்மக்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இப்படியான மிக இக்கட்டான கடுமையான சூழலில் மாநிலத்தோட உரிமைக்கு ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய சூழலில் தாவேக அரசு சிறுபிள்ளை விளையாட்டை சிவகார்த்திகேயன் படத்தில் வர காமெடி மாதிரி போய் அந்த பக்கம் ஓரமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான விளையாட்டை தாவேக அரசு ஈடுபட்டு இருக்கு. உடனே இந்த கைது நடவடிக்கை விடுவிப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆதவ அர்ஜுனா தன்னை பெரிய புத்திசாலியாக நினச்சி அவர் தனியாக உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் தன்னை இந்த நாட்டோட மாநிலத்தோட முதலமைச்சராக கருதிக்கிட்டு அறிவு போராட வந்தால் அவர் அப்படி பாரு, நான் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டேன், போயிட்டு வா அறிவு அப்படின்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆதவ அர்ஜுனா தன்னை பெரிய புத்திசாலியாக நினச்சி செயல்பட்டுக்கிட்டு மிக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. மக்களோட எதிர்வினை எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எல்லா நேரத்துலையும் மக்கள் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வழக்கமாக சொல்கிற வசனம் தான், எல்லா காலங்கள்லையும் எல்லாரையும் ஒரே நேரத்தில் முட்டாள்களாக மாற்றிட முடியாது. ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். உங்கள் கையில் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு உசுறு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்பாங்கள்ல, அந்த மாதிரியான சூழலை நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதெல்லாம் பிரச்சனையை கேள்வி எழுப்புறத, உங்கள் அரசின் மீதான கேள்வியை நாள் தள்ளி போடலாமே தவிர கேள்வியே இல்லாமல் ஆக்க முடியாது. இப்படியான பரபரப்பை உண்டு பண்ணிட்டோம், ஜெயலலிதா பாணியில் நாங்கள் அதிரடியாக கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புகழெல்லாம் சேர்க்காது. உங்கள் அரசின் மீதான கேள்வி விமர்சனத்தை, அந்த பரபரப்பு அடங்கணுன்னே இன்னும் கூடுதலான கேள்விகளை அதிலிருந்தும் சேர்த்து உங்களை கேள்வி எழுப்புவாங்க.
ஒரு சிறந்த அரசா நிர்வாகமாக அனுபவம் இல்லாததை ஏற்றுக்கொண்டு நாம் அனுபவம் வாய்ந்த நபர்களோட அரசியல் தலைவர்களோட கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சிறப்பான அரச எந்திரத்தை எப்படி ரன் பண்ணி காட்டணும், எப்படி செயல்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுல தான் உங்கள் முனைப்பு இருக்கணுமே தவிர நாள்தோறும் எதையாவது ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு மாற்றி திசை திருப்பல் வேலையை செய்யணும் அப்படிங்கிறது மிக மோசமான செயல்பாடு. குறிப்பாக விஜய் எப்பயாவது கொஞ்சமாச்சும் சுயமாக சிந்திச்சு நீங்கள் இந்த கட்சிகளோட அமைச்சர்களோட செயல்பாடுகளை கண்டிக்கிற இடத்துக்கு கற்றுக்கிற இடத்துக்கு வாங்க. எதுவுமே ஒரு நாளில் வந்துடாது தான், நீங்கள் புதுசு தான். ஆனால் கற்றுக்கணும், முனைப்பாக செயல்படணும். நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுலேருந்து இன்றைக்கி முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 மாதத்தை கடந்து நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னி வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு 10% முதலமைச்சராவது மாறி இருப்பீங்க. இன்னமும் முதலமைச்சர்னு எங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கே நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அரசியல் அறியாமையில் இருந்துக்கிட்டு ஆதவர்ஜுனா அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கிறதும், அதுவும் எங்களுக்கு யாரும் பவர் சென்டர் இல்லை, பவர் அப் இல்லை, நான் தான் ஒற்றை பவர் அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி யாரை பேசினா கைது நடவடிக்கை எடுக்கும், யாரை பேசினா எந்த சூழலையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளாமல், எந்த மாநிலத்தோட உரிமை பிரச்சனையும் நாங்கள் கவனம் கொள்ளாமல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத செயல்பாட்டில் காமிச்சிருக்கீங்க. அப்போ யார் ஆதவர்ஜுனா பவர் சென்டரா இல்லை நடிகை பவர் சென்டரா அப்படிங்கிறத செயல்பாட்டின் மூலமாக தாவேக அரசு தான் உணர்த்திக்கிட்டு இருக்கு. இங்கே நாம் விவாதிக்க வேண்டியது மாநில உரிமை, மிக முக்கியமான மாநில உரிமையான நீட் விவகாரமும் மேகதாது விவசாயிகளுக்கான அணை விவகாரமும். இன்னும் சொல்லப்போனால் அது வெறும் விவசாயிகளுக்கான நீர் ஆதாரம் மட்டும் கிடையாது, அது தமிழ்நாட்டோட 3ல் 2 பேர் குடிக்கிற குடிநீரோட வாழ்வாதார பிரச்சனை. இந்த வாழ்வாதார பிரச்சனையில் இப்படி சிறுபிள்ளை விளையாட்டு விளையாடி டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. மாநிலத்தோட சுயாட்சியை மாநிலம் தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டோட முடிவுகளை தமிழ்நாடு தான் முடிவு பண்ணணும். இன்னொரு மாநிலம் முடிவு பண்ணி நீங்கள் வரலன்னு சொல்கிற இடத்துக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதில் கவனம் செலுத்துங்க.